வெல்கம் டு பொடிவன் அகாடமி. நம்ம டிசம்பர் மாதத்தில் 1, 2, 3 தேதியில் நடந்த முக்கியமான கரண்ட் ஈவெண்ட்டை பார்த்துட்டு வரோம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். ஓகே, நான் சொல்ல அதை காதில் கேட்டுக்கிறது ஃபஸ்ட்டு விஷயம்னு சொன்னால், சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் எழுதி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? அது திருப்பி நம்ம ரிவிஷன் எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். ரிவிஷன் பார்க்கும்போது உங்களுக்கு சில முக்கியமான குறிப்புகளை நீங்கள் எடுத்து பார்த்துட்டு திருப்பியும் இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, புவிசார் குறியீடு. புவிசார் குறியீடை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, கேள்விப்படனாலும் தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 74 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்குது. என்ன சார் புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய தரமான பொருட்கள் தயாரிப்பாங்க, ஆனால் அதுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்காது. அது போன்ற பொருட்களுக்கு இந்த புவிசார் அமைப்பு அந்த பொருளுக்கு பாதுகாப்பையும் உறுதியும் வழங்குகிறது. சரியா? சட்ட பாதுகாப்பை வழங்குது, தரத்தை உறுதி செய்யுது, இது தரமான பொருள் தான் அப்படின்னு பரிந்துரைக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம உள்ளூர் உற்பத்தியாளர்களுடைய வருமானத்தை பெருக வைக்கிறதுக்கு உதவுது. சரிங்களா? ஓகே, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 74 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்குது. சரிங்களா? ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் இதுவரை எத்தனை புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் உள்ளதுன்னு சொன்னாக்கா 74. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது, இந்தியாவுடைய புவிசார் குறியீட்டு பதிவேடு அது எங்க இருக்குன்னு சொன்னா தமிழ்நாடு தான். சரிங்களா? தமிழ்நாடு சென்னையில இருக்குது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? சமீபத்தில் சில புவிசார் குறியீடுகளும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது வெளியிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சியில் உறையூர் இருக்குங்க இல்லையா, உறையூரில் பருத்தி புடவையை ஃபேமஸாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஈரோட்டில் இருக்கிற கவிந்தப்பாடி அப்படின்ற இடத்துல விளையக்கூடிய இந்த நாட்டு சர்க்கரை ஃபேமஸாக சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுபோல் தூய மல்லி அரிசி, இந்த தூய மல்லி அரிசி பார்த்தீங்கன்னா வேளாண் சந்தைப்படுத்துதல் வாரியமும் நபார்டு மதுரை வேளாண் வணிக காப்பீட்டு மன்றத்தால ஆதரிக்கப்பட்ட ஒரு புவிசார் குறியீடு வகை. சரிங்களா? நாமக்கல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல ஃபேமஸாக என்ன குறியீடு வழங்கியிருக்காங்கன்னு சொன்னால் பாத்திரங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா சோப் ஸ்டோன் சமையல் பாத்திரங்கள். இந்த பாத்திரங்களுக்கு, அதாவது கல்சட்டின்னு சொல்லுவாங்க, இதுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்குது. அதே போல் அம்பாசமுத்திரத்தை மரபொம்மைகள், அதாவது பார்த்தீங்கன்னா சொப்பு சாமான்கள். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் பொருத்துகளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நல்லா பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த புவிசார் குறியீடுலாம் நம்ம எந்த சப்ஜெக்ட் உடைய கரண்ட் ஈவெண்ட்டாக பார்க்குறோன்னு சொன்னால் புவியினுடைய பொருளாதாரத்துடைய நம்ம கரண்ட் ஈவெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுங்க. உறையூர் பருத்தி புடவை, கவிந்தப்பாடி நாட்டு சர்க்கரை, நாமக்கல் சோப் ஸ்டோன் சமையல் பாத்திரங்கள், அதாவது கல்சட்டின்னு சொல்லுவாங்க, அம்பாசமுத்திரம் சொப்பு சாமான்கள். ஒன்று அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த பிளேசஸ் கேட்கலாம், அப்படி இல்லையா அந்த மாவட்டத்தை கேட்கலாம். சரிங்களா? அதுக்கு தயாராக பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், ராஜ்பவன், ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற ராஜ்பவனுக்கும் பேர் மாற்றிட்டு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஏற்கனவே இருக்கிற வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ராஜ்பவன்ன்ற பெயர் மாற்றத்தை தொடர்ந்து பிரதமருடைய அலுவலகத்துக்கும் பெயர் மாற்றம் செஞ்சிட்டாங்க. சரிங்களா? 1977 வரைக்கும் பிரதமர் செயலகம் தான் அதுக்கு பேர். அதுக்கு பிறகு பிரதமர் அலுவலகமா செயல்பட்டது. இப்ப இந்த பிரதமர் அலுவலகமும் இப்ப பெயர் மாற்றம் எப்படி மாத்திருக்காங்க, சேவா தீர்த் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது புனித சேவை தளம். புனித சேவை தளம் இது நம்ம பாலிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு கரண்ட் ஈவெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, பிரதம மந்திரி காசநோய் முக்த் பாரத் அபியான். இதில் நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எதை பற்றி இருக்குதுன்னா காசநோய் பற்றி தான். சரிங்களா? திரௌபதி முர்மு, அதாவது குடியரசுத் தலைவரால் செப்டம்பர் 9,
2022 மெய்நிகர் முறையில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. சரிங்களா? பிரதம மந்திரி காசநோய் முக்த் பாரத் அபியான். இதில் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த திட்டம் எப்போ செயல்படுத்தப்பட்டது, அதாவது பார்த்தீங்கன்னா எப்போ தொடங்கப்பட்டதுன்னா செப்டம்பர் 9, 2022. சரிங்களா? இந்தியா வந்து காசநோய் ஒழிப்பை இலக்காக கொண்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2025. ஆனால் அந்த இலக்கு அடைஞ்சதான்னு சொன்னால் இல்லை. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பிரதமர் பயிற்சி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. எதுக்கு இந்த பிரதமர் பயிற்சி திட்டம்னு சொன்னால், ஒரு 500 நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அதில் 21 வயசுல இருந்து 24 வயதுடைய இந்திய குடிமகன்களுக்கு பயிற்சி அளிக்கிறது தான் இந்த திட்டம். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, முழு நேரமாக படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை படிக்காத பட்டதாரிகளாக இருந்தாலும் படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, பட்டதாரிகளுக்கும் இதில் வந்து தகுதியுடையவர்களாக கருதப்படுறாங்க. சரிங்களா? ஓகே, இதில் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுல ஒரு 500 நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அதில் 21 வயசுல இருந்து 24 வயது வரைக்கும் இருக்கிற குடிமக்கள், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள் வந்து முழு நேரமாகவோ இல்லை கல்வியில வேலையில இல்லாதவங்களாகவோ இருக்கிறவங்களுக்கு இந்த திட்டம் பயன்படுது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். சரிங்களா? சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். அவர்களும் இந்நாட்டினுடைய மைந்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல, அவங்கள சிறப்பிக்கிற விதத்துல இதை செய்யறாங்க. இதை முதல்ல 1992 ஐநா சபை தான் வந்து அறிவிக்குது. டிசம்பர் 3 அறிவிக்குது. ஓகேவா? 1992 டிசம்பர் 3 இது சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமா அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, டிசம்பர் 2 தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம். தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இதுக்கு ஒரு பின்னணி ஒரு தகவல் இருக்குது. என்னன்னா 1984 போபால் விஷவாயு அப்படின்ற ஒரு வாயு கசிவினால் ஏற்பட்ட துயரத்துல நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. சரிங்களா? இதுல வந்து வெளியான வாயு ரொம்ப முக்கியம். மீத்தைல் ஐசோசயனைட் வாயு. சரிங்களா? மீத்தைல் ஐசோசயனைட் வாயு. சரிங்களா? இந்த கோர சம்பவம் நடந்ததை நினைவு கூறும் வகையில தான் டிசம்பர் 2 தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து போலாமா? ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போறாங்க. சரிங்களா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த 2026 செப்டம்பர் மாசத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டு கணக்கெடுப்பு நடக்க போறாங்க. வீட்டு கணக்கெடுப்பு அல்லது என்ன சொல்றது, வீட்டு கணக்கெடுப்பு மூலயமா வசதிகளை கணக்கெடுக்க போறாங்க. வீட்டு வசதிகள். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தொடங்க போகுது. 2026 தொடங்க போகுது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுக்க போறாங்கன்னு சொன்னா அடுத்த வருஷம் 2027 எடுக்க போறாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு எப்பன்னு சொன்னா, அதாவது ஏப்ரல் செப்டம்பர்ல எடுத்துருவாங்க 2026. அதே போல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறது எப்பன்னு சொன்னா 2027 மார்ச்ல. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க சார், இந்த கணக்கெடுப்பை எடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய உள்துறை அமைச்சகம், இந்திய தலைமை பதிவாளர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர், அந்த அலுவலகத்தின் மூலமா இதை எடுக்க முடியும். சரிங்களா? ரொம்ப முக்கியம். கூற்று காரணமாக கூட கேட்கறது வாய்ப்பு இருக்கும். மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கிறதுக்கு அதிகாரம் பெற்ற அமைப்புகள் மத்திய உள்துறை அமைச்சகம், இந்திய தலைமை பதிவாளர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையம். சரிங்களா? இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க முடியும். அதே மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பும் இந்த 2027 எடுக்க போறாங்க இல்லையா, சேர்த்து எடுக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்குது. சரிங்களா? ஜாதி கணக்கு முதல்ல ஜாதி கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு சொன்னா 1931. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நீங்க வந்து எழுதி வச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டா ரொம்ப முக்கியமா உங்களுக்கு வந்து தேவைப்படும். சரிங்களா? டியூஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது, இந்தியாவில் ஹெச்ஐவி பாதிப்பு ஏற்படுத்தியும் இல்லையா, பாதிப்பு
அதில் பார்த்தீங்கன்னா 0.54% இருந்துச்சுங்க. இப்போ என்ன ஆயிருக்குன்னு சொன்னால் 0.22 ஓகேங்களா சதவீதமாக குறைஞ்சிருக்கு. இதை கூட படிக்கிறது கூட ஒரு வித்தியாசம் இருக்கு. 0.54 தான் படிக்கணும், 0.54 சொல்லக்கூடாது. சரிங்களா, இது ஒரு முக்கியமான ஒரு டேட்டா. அதே போல சமீபத்துல மழைக்காலம் அதிகமா வந்த டைம்ல எலிக்காய்ச்சல் அதிகமா பரவுது. சரிங்களா, அதை பரவுறதுக்கு முக்கியமான அந்த பாக்டீரியால பார்த்தீங்கன்னா மிலியாய் டொசிஸ் அப்படின்ற பாக்டீரியாவும் லெப்டோஸ்பைட்டோசிஸ் அப்படின்ற பாக்டீரியாவும் இந்த எலிக்காய்ச்சல் ஏற்படுறதுக்கு ஒரு அங்கமா செயல்பட்டது. சரிங்களா, மிலியாய் டொசிஸ் அப்படின்ற பாக்டீரியாவும் லெப்டோஸ்பைட்டோசிஸ் அப்படின்ற பாக்டீரியாவும் எலிக்காய்ச்சலுக்கு ஏற்படுத்துகிற ஒரு முக்கியமான காரணியாக அமைது. சரிங்களா, அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டுடைய சில சிறப்பான ஒரு விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்திய தொழில்துறை எரிசக்தி திறன், இந்தியாவின் தொழில்துறை எரிசக்தி திறன்ல தமிழ்நாட்டுடைய இடம் எதுங்க? 1, ஃபர்ஸ்ட் ரேங்க். சரிங்களா, இந்தியாவில் தொழில்துறை எரிசக்தி திறன்ல தமிழ்நாட்டினுடைய இடம் 1. 2வது பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா ஆந்திரா இருக்குது. சரிங்களா, அதே போல ரொம்ப முக்கியமானது இன்னொன்று என்னன்னாக்கா 2023 டேட்டா பிரகாரம் சாலை விபத்துல, அதாவது சாலை விபத்துல பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு எந்த இடங்க? ஃபர்ஸ்ட். தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இடத்துலையும் 2வது இடம் உத்தரப்பிரதேசத்துல இருக்குது. சாலை விபத்து உயிரிழப்பு. சரிங்களா, சாலை விபத்து உயிரிழப்புல எதுங்க அதிகம்? தமிழ்நாடு. சரிங்களா, உத்தரப்பிரதேசம் செகண்ட் ஒன்று. சரிங்களா, சாலை விபத்துல. ஓகே, அடுத்தது அந்நிய நேரடி முதலீடு. அந்நிய நேரடி முதலீடுல 3rd பிளேஸ். அந்நிய நேரடி முதலீடுல பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸ். ஓகேவா, அந்நிய நேரடி முதலீடுல 3வது இடம். இதெல்லாம் பொறுத்துக்க சொல்லி கேட்கலாம். சரிங்களா, இந்தியாவில் தொழில்துறை எரிசக்தி திறன்ல முதல் மாநிலம் எது? தமிழ்நாடு. சாலை விபத்துல 2023 டேட்டா பிரகாரம் சாலை விபத்துல உயிரிழப்புல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ். 2வது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். அந்நிய நேரடி முதலீட்டுல தமிழ்நாடு 3rd பிளேஸ். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட், இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சராசரியா 881 பேருக்கு எத்தனை மருத்துவர் இருக்கிறாங்க? ஒரு மருத்துவர் இருக்கிறாங்க. சரிங்களா, ஒரு மருத்துவர் எத்தனை பேரை பார்க்குறாருங்க? 881. இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதாவது தமிழ்ல இந்தியாவில் சராசரியா ஒரு டாக்டர் எத்தனை பேரை பார்ப்பாருங்க? 881. ஓகேங்களா, அதே போல முக்கியமான ஒரு திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி வரி விதிப்பு இருக்குங்க இல்லையா, ஜிஎஸ்டி வரி விதிப்பு. இதில் பார்த்தீங்கன்னா 5 விதமாக போட்டிருந்தாங்க. 0 கூட ஒரு சிலர் சேர்த்துக்குவாங்க, ஒரு சிலர் சேர்க்க மாட்டாங்க. சரிங்களா, இதில் நீங்கள் எப்படி வேணா வச்சுக்கலாம். 5, 12, 18, 28 இந்த 4 விதமாக விதிக்கப்பட்ட அந்த வரி விதித்த இப்போ எத்தனை இருக்குதுங்க? 5, 18 மட்டும்தான் இருக்குது. மீதி எல்லாம் எடுத்தாச்சு. சரிங்களா, முன்ன பார்த்தீங்கன்னா எத்தனை இருந்துச்சுன்னு சொன்னால் 5, 12, 18, 28. ஓகேங்களா, இந்த மாதிரி வரி விதிப்பில் இருந்தத இப்போ என்ன செஞ்சுட்டாங்க? 5, 18 மட்டும்தான் இருக்கு. சரிங்களா, ரொம்ப முக்கியம். ஜிஎஸ்டியை பற்றி அதிகமாக கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா, அதனால இதெல்லாம் நீங்கள் நோட் அவுட் பண்ணிக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, சமீபத்தில் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டை சார்ந்தவர் பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவராக மாறிட்டார். சரிங்களா, அவர் எத்தனாவது குடியரசு துணைத் தலைவர் சொன்னா 15வது குடியரசு துணைத் தலைவர். சரிங்களா, இவருடைய முக்கியமான சிறப்பம்சங்கள் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, புதுச்சேரியில போன்ற இடத்தெல்லாம் இவர் என்ன இருந்திருக்காரு? ஆளுநராக இவர் செயல்பட்டு இருக்காரு. சரிங்களா, அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமானதை நம்ம பார்க்க போகிறது என்னன்னா எஸ்ஐஆர். ரொம்ப எஸ்ஐஆர்லாம் இப்போ எல்லாரும் அவங்களுடைய வாக்கு நீங்க உறுதிப்படுத்திட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். சரிங்களா, எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாநிலத்துல? 12 மாநிலங்கள்ல மற்றும் யூனியன் பிரதேசத்துல கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா, இந்த எஸ்ஐஆர் வழிமுறையில எலெக்ஷன் கமிஷன் தான் எடுக்குது. சரிங்களா, அந்த எலெக்ஷன் கமிஷனு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பணியை மேற்கொள்வதற்கு அதிகாரம் அளிக்கிற ஆர்டிக்கல் எதுங்க? ஆர்டிக்கல் 324, ஆர்டிக்கல்
326. சரிங்களா? இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதன் அடிப்படையில் தான் என்ன சொல்றாங்க, எஸ்ஐஆரை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து சொல்லுது. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, மாற்றுத்திறனாளி தினம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அந்த மாற்றுத்திறனாளி தினம் டிசம்பர் 3 மாதிரி ஏற்கனவே பார்த்துட்டோம். இதனுடைய கருப்பொருள், இந்த ஆண்டோடைய கருப்பொருள் என்னன்னு சொன்னா, மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய சமுதாயம் வரை சமூக ஏற்றம் மலரும். ஐநாவுடைய இந்த ஆண்டோடைய கருப்பொருள் என்னன்னு சொன்னா, மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய சமுதாயம் வரை சமூக ஏற்றம் மலரும். சரிங்களா? இதுதான் வந்து ஐநா வந்து இந்த ஆண்டு மாற்றுத்திறனாளி தினத்தின் போது கருப்பொருளா வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம ஜஸ்ட் ஒன்று தெரிஞ்சுங்க, ரொம்ப பெருசாலாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு இந்த புகையிலை பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மசோதா வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த புகையிலையில இருக்கிற வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, வேரியஸ் பொருள் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் வரி விகிதத்தை ஏற்றிருக்கிறாங்க. சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. பதப்படுத்தப்பட்ட புகையிலை, பதப்படுத்தப்பட்ட புகையிலை அதுக்கு பார்த்தீங்கன்னா 60-70% வரை கலால் வரியை விதிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சுருட்டு சிகரெட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சிகரெட்டு சாரி ஆமா சிகரெட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு 1000 குச்சிக்கு 5000. இதுல எது வந்து 25% வரியை கட்டலாம், இல்லைன்னா 1000 குச்சிக்கு 5000 பணமா கட்டலாம். சரியா? சிகரெட்டுக்கும் அது போல 1000 குச்சிகளுக்கு 2700 11,000 வரைக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி மெல்லும் புகையிலை, இது மாதிரி பல விதமான பொருள் இருக்குது, அதுக்கு எல்லாம் வந்து வரி விகிதத்தை உயர்த்தி போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க, அவ்வளோதான். இதெல்லாம் கலால் வரின்றது மத்திய அரசு விதிக்கக்கூடியது. சரிங்களா? மத்திய அரசு விதிக்கக்கூடியது தான் கலால் வரி. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட ஸ்டாப் ஆகுது. இப்போ இதோட நம்ம வந்து என்னது, நம்ம இந்த டிசம்பர் 1, 2, 3 முக்கியமான தகவல்களை நம்ம பார்த்துருக்குறோம். இதை நல்லபடியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய கண்டினியூஷன் கண்டிப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் எதுவுமே பார்க்காம இருந்தீங்கன்னா திருப்பியும் புதுசாக உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் அங்கங்கே நோட் பண்ணி வைங்க, அப்பப்போ திருப்பியும் பாருங்க, கேளுங்க. சரிங்களா? பார்க்கறதும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், அதே போல் கேட்குறது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.